அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு யாரோ வந்து சூனியம் வச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி ஒரு உள்ளுணர்வு இருக்கு. எனக்கு அந்த மாரி ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத பார்க்க முடியுது. அது அவங்களோட மனநிலையா? இல்ல உண்மையாவே வந்து இந்த மாரி நடக்கிறதுக்கு, இந்த மாரி உணர்வுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. எப்படின்னா, எப்படி கண் திருஷ்டி பத்தி கொஞ்சம் ம். பேசினோம் இல்லையா? அதே மாரி தான் இந்த ஈடு, வசியம், மாந்திரீகம் இது மாரியான வைப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப மாந்திரீகம் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா? ரொம்ப சூப்பரா பிரபலமா இருந்திருப்பாங்க. பல படங்கள்ல இவரு தான் ஹீரோவா நடிச்சிருப்பார். நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இவரு இல்லாத காலகட்டமே இல்லன்னு நெனைப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆள் அட்ரஸே இல்லாம போயிடுவாங்க. ஸோ, அப்ப அதற்கு காரணம் நிச்சயமாக கண் திருஷ்டி மாரி, அப்பா வயித்தெரிச்சல் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் உண்மையான விஷயம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜாதகத்துல இந்த வைப்போ, அல்லது ஈடு செய்றதோ, அல்லது மாந்திரீகம் செய்றதுக்கு உண்டான அமைப்பு இருந்துச்சுன்னா, நிச்சயமாக அது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இப்ப இது மாரி உள்ள ஜாதகத்திற்கு வந்து அவங்கவங்க கட்டப்படி தான். ஒரே பரிகாரம் வந்து மேட்ச் ஆகாது. அவங்கவங்க கட்டப்படி என்ன பிளானட்ல அந்த மாரி பிரச்சனையா இருக்குன்றத பார்த்தோன்னா, அதற்குண்டான நிவர்த்திகள் செய்தால் நிச்சயமாக அந்த அ மாந்திரீகமோ, அந்த சூனியமோ விலகிடுங்க.